அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். குரு பயிற்சி 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ஓராண்டு காலத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆவதால் ஆண்டு கிரகம் என அழைக்கப்படுது. 2024ஆம் ஆண்டில் மே 1ஆம் தேதி பகல் 12:59 மணிக்கு மேசராசி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து ரிஷபராசி கிருத்திகை 2ஆம் பாதத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார். அதாவது குருவின் பார்வை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட தன்னுடைய பார்வை பலனால் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவர் குரு பகவான். குரு தனது 5, 7, 9 ஆகிய இடங்களுக்கு சுபபலனை தருவதோடு குருவின் 9ஆம் பார்வை மிக சிறப்பான பலன்களை அள்ளி தருவார். ரிஷபராசியில் குரு பார்வை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, குரு பகவான் ரிஷபத்திலிருந்து எந்தெந்த ராசிக்கு பார்வையை பதிக்கிறார் என்பது முக்கியம். 5ஆம் பார்வையால் குரு கன்னி ராசியையும், 7ஆம் பார்வையால் விருச்சிக ராசியையும், 9ஆம் பார்வையால் மகர ராசியும் பார்வை பலனை தருகிறார். குரு பாதகத்தை தருவாரா? தேவர்களின் குருவாக இருப்பவர் பிரகஸ்பதி என்று அழைக்கக்கூடிய குரு பகவான். குரு என்பவர் ஆசிரியர். அதனால் ஒருபோதும் எந்த ராசிக்கும் கெடுதலை தரக்கூடியவர் அல்ல. அதே சமயம் ஆசிரியர் தவறான விஷயங்களை சரி செய்வதற்காகவும் தவறு செய்கிறவங்களை திருத்துவதற்காகவும் அவர் ஆசிரியர் செய்வதைப் போல சற்று கடிந்து கொள்வார், திருத்த முயல்வார். அப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு அவர் கெடுதல் செய்வது போல தோன்றும். ஆனால் குருவின் செயல்பாடு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். குரு ஆட்சி, உச்சம், நீசம். குரு பகவான் தனுசு மற்றும் மீனராசியில் அதிபதியாக இருக்கிறார். சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசியில் உச்சம் பெறுகிறார். சனியை அதிபதியாக கொண்ட மகர ராசியில் நீசம் அடைகிறார். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக உள்ளார். பிரகஸ்பதி எப்படி தேவர்களுக்கு குரு ஆனார் என்ற செய்தியை பார்க்கும் பொழுது, மும்மூர்த்திகளின் படைக்கும் தொழிலான செய்யக்கூடியவர் பிரம்மன் சப்த ரிஷிகளை உருவாக்கினார். அவர்களில் ஆங்கீஸ்வரர் என்பவரும் ஒருவர். இந்த ஆங்கிரீஸ் ரிஷிக்கு 3 புதல்வர்கள் தோன்றினார்கள். இவர்களில் ஒருவர் பிரகஸ்பதி. இவர் 4 வேதங்கள், 64 கலைகள் என பல விஷயங்களை கற்றுத்தேர்ந்தவர். எப்போதும் தர்மத்தை நிலைநிறுத்தக்கூடியவராக திகழ்ந்தார். பின்னாளில் இவர் தேவர்களுக்கு குரு தேவர் ஆனார். சமூகத்தில் எப்படிப்பட்ட மோசமான சூழலில் யார் ஒருவர் தரமான கல்வியை பெற்று சமூகத்தில் மதிக்கக்கூடிய நபராக மாறுகிறாரோ, அதற்கு காரணமே ஒரு ஆசிரியர் அமைகிறாரோ, அதே போல நவகிரகங்களில் மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவர் குரு பகவான். இந்திரனுக்கு நிகர் குரு. புராணத்தில் யார் ஒருவர் இந்திரனாக வேண்டுமென்றால் அவர் சுயநலம் இல்லாமல் பொதுநலத்துடன் 100க்கும் மேற்பட்ட அசுவ தேவதை யாகத்தை செய்திருக்க வேண்டும். அதில் சிறந்தவரையே இந்திரன் என்னும் தேவர்களுக்கு எல்லாம் தலைவனாக முடியும் என்று குறிப்பிடப்படுது. அதே போல 4 வேதங்களையும் அனைத்து கலைகளையும் கற்று பல யாகங்கள், ஹோமங்களை செய்து மற்றவங்களுக்கு நன்மை சுப விஷயங்களை செய்கிறாரோ அவர்தான் தேவர்களின் குரு என்னும் அந்தஸ்தை பெற முடியும். அப்படி வேதங்களை கற்று பல யாகங்களை செய்து தேவர்களுக்கு எல்லாம் குரு எனும் அந்தஸ்தை பிரகஸ்பதி பெற்றுள்ளார். அதோடு கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது மீனத்தில் ராகு,
கன்னியில் வந்து கேது என்ற அமைப்பும் கும்பத்தில் சனி இருக்கும் என்ற அமைப்பும் காணப்படுது. குரு பயிற்சி பலன்களில் மேசராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அஸ்வினி வந்து வருமானம் அதிகரிக்கும். செவ்வாய் கேது அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்குள் சஞ்சரித்த குரு 2024ஆம் ஆண்டு மே 1 முதல் 2இல் சஞ்சரிக்க இருக்கிறார். பணவரவு தாராளமாகும். நினைப்பதை செய்து முடிப்பீங்க. சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பாக்கிய அதிபதியான குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது முன்னேற்றம் தருவார். உயர் பதவி தருவார். மகிழ்ச்சியை அதிகரிப்பார். வருமானம் அதிகரிக்கும். பார்வைகளின் பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பாங்க. முன்னேற்றம் தருவார். சத்ரு ஸ்தானத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் சங்கடம் விலகும். உடல்நிலை சீராகும். வேலை தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும். வழக்கில் வந்து சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அஷ்டமஸ்தானத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் செல்வாக்கு உயரும். ஜீவனஸ்தானத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் தொழில் வேலையில் தடை விலகும். தொழில் முயற்சி வெற்றியாகும். அடுத்தது வந்து நான் பார்க்க போகிறது சனி சஞ்சாரம். லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கிறதுனால வருமானம் வந்து பல வழியிலும் வரும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். சிலர் வந்து புதிய தொழில் தொடங்குவாங்க. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பும் பதவியும் வந்து சேரும். அடுத்தது வந்து ராகு கேது சஞ்சாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராகு வந்து விரயஸ்தானத்திலும் கேது வந்து சத்ரு ஸ்தானத்திலும் சஞ்சரிக்கும் நிலையில் நட்சத்திரநாதன் கேதுவால் செல்வாக்கு உயரும். உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும். இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாகும். மறைமுக தொல்லை கொடுத்தவங்க விலகுவாங்க. படிப்பை முடித்தவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும். அடுத்தது வந்து சூரிய சஞ்சாரம். சூரியன் வந்து 3, 6, 10, 11 இடங்களில் சஞ்சரிக்கும் போது நன்மை அதிகரிக்கும் என்கிறதுனால ஜூன் 15, ஜூலை 16, செப்டம்பர் 17, அக்டோபர் 17, ஜனவரி 14, மார்ச் 14 ஆகிய காலங்களில் உங்கள் முயற்சியாகவும் வெற்றியாகவும் செல்வாக்கு உயரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம் ஏற்படும். அரசு வழியில் ஆதாயம் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த வருமானம் வரும். அடுத்தது வந்து பொது பலனை பற்றி பார்க்கும் பொழுது சங்கடங்கள் யாவும் விலகும். 2ஆம் இடத்தில் உள்ள குருவின் காலம் வசந்த காலமாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உயரும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த பதவி பொறுப்பு வந்து சேரும். தொழிலை பற்றி பார்க்கும்பொழுது தொழிலில் வந்து தடைகள் விலகும். சிலர் வந்து புதிய தொழில் தொடங்குவாங்க. உற்பத்தியில் இருந்த தடை விலகும். தொழிலை விரிவு செய்வீங்க. விற்பனை அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபம் தரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் வரும். அடுத்தது வந்து பணியாளர்களை பற்றி பார்க்கும்பொழுது உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். திறமைக்கேற்ற பொறுப்பு கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். நீண்ட நாளாக தடைப்பட்ட பதவி உயர்வு இந்த காலத்தில் வரும். விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். அடுத்தது வந்து பெண்களை பற்றி பார்க்க போகிறோம். குடும்பத்தில் நெருக்கடி நீங்கும். உடலில் இருந்த சங்கடம் விலகும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். மாங்கல்ய தானத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் கணவரின் உடல்நிலை சீராகும். சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். அடுத்தது வந்து கல்வியை பற்றி பார்க்க போகிறோம். வாக்கு ஸ்தானமான 2இல் குரு சஞ்சரிக்கிறதுனால கல்வியில் வந்து முன்னேற்றம் உண்டாகும். மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும். வெளிநாட்டில் கல்வி பயிலும் வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது வந்து உடல்நிலையை பற்றி பார்க்க போகிறோம். ராசி அஷ்டமஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால உடல்நலக் குறைவுக்கு ஆளாகி இருப்பீங்க. இந்நிலையில் குருவின் பார்வை ரோக ஆயுள் ஸ்தானத்திற்கு உண்டாவதால் அவற்றில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். அடுத்தது வந்து குடும்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். குடும்பத்தில் சங்கடம் விலகும். எதிர்பார்த்த வரவால் புதிய சொத்து சேரும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீங்க. சுப நிகழ்ச்சி நடந்தேறும். பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது ஆலங்குடி குரு பகவானை வழிபட்டோம்னா வாழ்க்கை வளமாகும். அடுத்தது வந்து நான் பார்க்க போகிறது பரணி. செல்வாக்கு உயரும். செவ்வாயை ராசி அதிபதியாகவும் சுக்கிரனை நட்சத்திர அதிபதியாகவும் கொண்ட உங்களுக்கு ஜென்ம குருவாக அலைச்சலை உண்டாக்கிய குரு பகவான் 2024 மே 1 முதல் 2இல் நட்சத்திர அதிபதி சுக்கிரன் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். அதிர்ஷ்ட வாய்ப்பெலாம் தேடி வரும். வருமானம் உயரும். நினைப்பதை செய்து முடிப்பீங்க. சொல்வதை செய்து காட்டுவீங்க. சுப நிகழ்ச்சி நடைபெறும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதாரம் உயரும். செல்வாக்கு உயரும். அடுத்தது வந்து பார்வை பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் உண்டாவதால்
சங்கடங்கள்லாம் விலகும், உடல்நலக் குறைவு விலகும், பணியாளர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும், ஊர் இடமாற்றம் என எதிர்பார்ப்பு நிறைவேறும், வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அஷ்டமஸ்தானத்திற்கு குரு பார்க்கறதுனால செல்வாக்கு உயரும், ஆரோக்கியம் அதிகரிக்கும். ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தொழில் வேலையில் தடை விலகும், வருமானம் உயரும், பட்டம் பதவி வந்து சேரும். அடுத்தது நான் பார்க்க போகிறது சனி சஞ்சாரம். குரு பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கிறார். பணவரவில் தடைகள் விலகும், வருமானம் பல வழிகளில் வரும், தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும், தொழிலில் நவீன மாற்றம் செய்வீங்க. சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க, செல்வாக்கு உயரும், அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி வரும். அடுத்தது ராகு கேது சஞ்சாரம். 2ஆம் இட குரு காலம் முழுவதும் ராகு 12லும் கேது 6லும் சஞ்சரிக்கும் நிலையில் உடல் பாதிப்பு விலகும், இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும், எதிரிகள் விலகி போவாங்க, வேலை தேடுறவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும், தொழில் வியாபாரத்தில் போட்டியில்லாத நிலையை அடைவீங்க. அடுத்து நான் பார்க்க போகிறது சூரிய சஞ்சாரம். சூரிய பகவான் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் சஞ்சரிக்கும் போது நன்மை அதிகரிக்கும் என்கிறதுனால ஜூன் 15, ஜூலை 16, செப்டம்பர் 17, அக்டோபர் 17, 2025, ஜனவரி 14, மார்ச் 14 காலங்களில் உங்கள் சக்தி மற்றவங்களுக்கு தெரிய வரும், அரசு வழியில் ஆதாயம் அதிகரிக்கும், சட்ட சிக்கல் முடிவுக்கு வரும், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், எதிர்பார்த்த வருமானம் வரும். பொது பலன் குருவின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் லாபசனியும் 6ஆம் இட கேதுவும் முன்னேற்றம் தரும். பணம் பல வழிகளிலும் வரும். குடும்பம் ஓரிடம் நீங்கள் ஓரிடமாக இருந்தால் மாறும், சொத்து சேர்க்கை ஏற்படும், சிலருக்கு எதிர்பார்த்த பதவி சேரும். ஜீவனஸ்தானத்திற்கு குரு பார்க்கறதுனால லாபம் அதிகரிக்கும், தொழிலை விரிவு செய்வீங்க, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபம் தரும், திரைப்படம் தொலைக்காட்சி யூடியூப் தொழிலில் ஆதாயம் அதிகரிக்கும், பணியாளர்கள் உழைப்புக்கு மதிப்பு அதிகரிக்கும், ஊதியம் உயரும், அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும், தடைப்பட்ட பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். பெண்களை பற்றி பார்க்கும் பொழுது உடல் பாதிப்பு விலகும், வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும், பொன் பொருள் சேரும், 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால திருமண யோகம் உண்டாகும். அடுத்தது கல்வியை பற்றி பார்க்கும் பொழுது குருவின் சஞ்சாரம் பார்வை படிப்பில் முன்னேற்றத்தை உண்டாக்கும், மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும், வெளிநாடு வெளி மாநிலங்களில் கல்வி பெறும் முயற்சி வெற்றியாகும். அடுத்து உடல்நிலையை பற்றி பார்க்க போகிறோம். பரம்பரை நோய், தொற்று நோய், அலர்ஜி, சிறுநீரக பிரச்சனை என சங்கடத்திற்கு ஆளாகி நீங்கள் ரோக ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால அவற்றில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். அடுத்தது குடும்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். குடும்பத்தில் சங்கடம் விலகும், சிலர் புதிய வீட்டில் குடி போவாங்க, சொத்து வாகனம் வாங்குவீங்க, கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீங்க, சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும், குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது திருச்செந்தூர் முருகனை வழிபட்டோம்னா வாழ்க்கை வளமாகும். அடுத்து கார்த்திகையை பற்றி பார்க்க போகிறோம். நண்பரால் நன்மை. ஆத்மகாரகனான சூரியனின் நட்சத்திர அதிபதியாக கொண்டிருக்கும் 1ஆம் பாதத்தில் மேசராசியில் அதாவது பிறந்தவங்களுக்கு செவ்வாய் ராசிநாதனாகவும், 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு ரிஷபம் சுக்கிரன் ராசிநாதனாகவும் உள்ளனர். கார்த்திகை 1ஆம் பாதத்தினருக்கு மே 1 முதல் 2ஆம் வீட்டில் சஞ்சரித்து அதிர்ஷ்ட வாழ்க்கைக்கு வழிகாட்ட இருக்கிறார். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு ஜென்ம குருவாகி அலைச்சலை அதிகரித்தாலும் அதற்கேற்ற வரவை வழங்குவார். திருமணம், குழந்தை பாக்கியம், வேலைவாய்ப்பு என அனைத்தையும் அருளுவார். பார்வைகளின் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது 1ஆம் பாதத்தினருக்கு குருவின் பார்வை 6, 8, 10ஆம் பாத இடங்களில் பதிகிறதுனால மகிழ்ச்சியெல்லாம் அதிகரிக்கும், உடல் பாதிப்பு விலகும், வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலையெல்லாம் கிடைக்கும், தொழில் பணியில் வருமானம் உயரும். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு 5, 7, 9 இடங்களின் மீது குருவின் பார்வை உண்டாவதால் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகும், குலதெய்வ அருள் உண்டாகும், சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும், திருமண வயதினருக்கு வரன் வரும், கூட்டு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், நண்பரால் நன்மை உண்டாகும். அடுத்தது நான் பார்க்க போகிறது சனி சஞ்சாரம். 1ஆம் பாதத்தினருக்கு லாப சனியால் வருமானம் பல வழிகளில் வரும், தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும், சிலர் புதிய தொழில் தொடங்குவாங்க. 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு தொழில் வியாபாரத்தில் வேலைப்படுவால் நெருக்கடி உண்டாகும், வாழ்க்கை துணையுடன் சங்கடம் உண்டாகும். ராகு கேது சஞ்சாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது 6ஆம் இட கேதுவால் செல்வாக்கு உயரும், உடல் பாதிப்பு விலகும், இழுபறியாக இருந்த வழக்கு முடிவுக்கு வரும், எதிரிகள்லாம் விலகி போவாங்க. 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு லாபக ராகுவால் வருமானம் உயரும்,
வேலை தேடுறவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரம் வாழ்வில் போட்டி இல்லாத நிலை ஏற்படும். அடுத்தது வந்து நான் பார்க்க போகிறது சூரிய சஞ்சாரம். 1ஆம் பாதத்தினருக்கு ஜூன் 15, ஜூலை 16, செப்டம்பர் 17, அக்டோபர் 17, ஜனவரி 14, மார்ச் 14 காலங்களில் 3, 4 பாதத்தினருக்கு ஜூலை 17, ஆகஸ்ட் 16, அக்டோபர் 18, நவம்பர் 15, 2025, பிப்ரவரி 13, ஏப்ரல் 13 காலங்களிலும் அதாவது தன் 3, 6, 10, 11 இட சஞ்சாரங்களால் முயற்சிகளெல்லாம் வெற்றியாக்குவார். செல்வாக்கை உயர்த்துவார். எதிர்பார்த்த பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றத்தை வழங்குவார். அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும். குருவின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் லாப ஜீவன சனியும் 6ஆம் இட கேதுவும் 11ஆம் இட ராகுவும் 120 நாட்கள் சூரியனும் முன்னேற்றத்தை உண்டாக்குவார். குடும்பத்தில் சங்கடம் விலகும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். சமூக அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த பதவி பொறுப்பு வந்து சேரும். லாபம் அதிகரிக்கும். சிலர் வந்து புதிய தொழில் தொடங்குவீங்க. வருமானத்தை உயர்த்துவதற்காக திட்டமிட்டு செயல்படுவீங்க. தொழிலை விரிவு செய்வீங்க. ஏற்றுமதி இறக்குமதி, இயந்திர உற்பத்தி, ஆட்டோமொபைல்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸு, ஹார்ட்வேர்ஸு தொழில் முன்னேற்றமடையும். நெருக்கடி மறையும். எதிர்பார்த்த ஊதியம் உண்டாகும். திறமைக்கேற்ற பொறுப்பு கிடைக்கும். அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். தடைப்பட்ட பதவி உயர்வு, இடமாற்றம் ஏற்படும். குழப்பம் தீரும். உடல் பாதிப்பு விலகும். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும். பொன்பொருள் சேரும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும். விரும்பிய பாடம் கல்லூரியில் இடம் கிடைக்கும். இது வந்து உடல்நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது விபத்து, சுவாச பிரச்சனை, இரத்த அழுத்தம், சர்க்கரை என ஏதாவது பாதிப்பால் சங்கடத்திற்கு ஆளாகி வந்த உங்களுக்கு அவற்றிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். குடும்பத்தை பார்க்க போகிறோம். ரிஷப குருவால் சங்கடம் விலகும். பணவரவு அதிகரிக்கும். சிலர் வந்து புதிய வீட்டில் குடி போவாங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். சொத்து வாகனம் வாங்குவீங்க. சுப நிகழ்ச்சியில் நடந்தேறும். பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது சூரிய பகவானை வழிபட்டு வர வாழ்வு இனிமையாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது குரு பயிற்சி பலன்களில் மேசராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.